நம்மள நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையணும், சாதிக்கணும், இப்படி நிறைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்களுக்கெல்லாம் தடையாக இருக்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பயம், நம்மக்கிட்ட வில் பவர் இல்லாதது, ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம், நம்மளை சுற்றி உள்ள நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாம் தான். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க ஒரு சின்ன கற்பனையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ட்ரெயினில் ஏறுவோம். அந்த ட்ரெயின் ஒரு சின்ன குகைக்குள்ளே போகும். அந்த குகைக்குள்ளே போகும்போது ஒரே இருட்டாக இருக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருப்போம். அந்த ட்ரெயின் வெளியில் வந்த உடனே நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்துடுவோம். அதே மாதிரி தான் ஃபெயிலியருங்கிறது அந்த குகை மாதிரி. வெளியில் வந்த உடனேயும் நம்ம அந்த பயத்திலே தான் இருப்போம். அந்த சக்ஸஸ்குள்ளே போன உடனேயும் மறுபடியும் ஃபெயிலியருக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்போம். நீங்கள் எப்போ பயத்துலேருந்து வெளியில் வரீங்களோ அப்போ தான் அந்த சக்ஸஸை அனுபவிக்க முடியும். எப்பயுமே ஒரு ட்ரெயினுக்கு என்ட்ரின்னு ஒன்று இருந்தால் எக்ஸிட் ஒன்று இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் லைஃப்லையும் ஃபெயிலியர்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கண்ட கனவுகளுக்காக நீங்கள் என்ன எஃபோர்ட் எடுத்திருக்கீங்கன்றத யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளார ஒரு வெறி வேணும், அதை அடைஞ்சே தீருவேன், இது எனக்கு வேணும், இந்த கோல் நான் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற ஒரு ஃபயர் பால் உங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபயர் பால் என்னைக்குமே அணையவே கூடாது. உங்கள் மனசுக்குள்ளார விஷன் மட்டும் இருந்தால் பத்தாது, வில் பவரும் சேர்ந்து இருந்தாதான் நம்மளால கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சக்சஸ்குள்ள என்ட்ரி ஆகும்போது நமக்கு கண்டிப்பா நிறைய எதிரிகள் உருவாவாங்க. நீ எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போதோ இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் போதோ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை கீழே தள்ளுறதுக்குன்னே ஒரு 4 பேர் இருப்பான். நீங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நமக்கு பின்னாடிகள் எதிரிகள் அதிகமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் என்றைக்குமே சக்ஸஸ் ஆகவே முடியாது. உனக்கான கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இரு, வெறித்தனமாக ஓடிக்கிட்டே இரு. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இரு. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுற எபிலிட்டி இருந்ததுன்னா சக்ஸஸையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுற பவர் உங்கள்கிட்ட வந்துடுங்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோ. பசின்னு வந்தால் நீ அம்மா கிட்ட மட்டும்தான் கையேந்தணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ பசிக்காக அடுத்தவங்க கிட்ட கையேந்தணுமா இல்லை பசின்னு வந்தவங்களுக்கு நீ சாப்பாடு போடணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு உன் கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. கண்டிப்பா சக்சஸ்ல தான் போய் முடியும். எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இரு. உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீ எல்லாம் ஃபெயிலியர்ல தான் போய் முடிவ, உனக்கு சக்சஸே ஆகாதுன்னு சொன்னவங்க முன்னாடி சக்சஸா போய் நெல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க அவங்க கிட்ட, வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்ந்து விட்டேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற வரியை சொல்லுங்க. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரி. பாசிட்டிவ் தாட்ஸ் எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸை டாமினேட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ திரும்ப நீங்க பாசிட்டிவ் தாட்ஸையே உருவாக்கிக்கிட்டுருங்க. அப்போ ஒரு பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் திங்கராகவும் நீங்க மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்சஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்துடும், பயங்கிற விஷயம் போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயம் போயிடும். ஸோ எண்ணங்களை நல்லா தூய்மையாக வச்சுக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்கள் கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.